தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இந்த நடிகர் சங்க தேர்தலுக்காக சரத்குமாருடைய அணியில் பொருளாளர் பதவிக்காக திரு எஸ்.எஸ்.ஆர். கண்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் நம்முடைய தொலைபேசி வாயிலாக தன்னுடைய கருத்துக்களை பதிவதற்காக இணைந்திருக்கிறார். திரு எஸ்.எஸ்.ஆர். கண்ணன், வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ அந்த நடிகர் சங்க தேர்தல் களத்தில் பல சலசலப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை பற்றி பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. விஷால் தாக்கப்பட்டிருக்கிறார், அதுக்கப்புறமா சங்கீதாவும் அந்த இடத்துல தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக அவங்க ஃபோனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே என்னதான் சார் நடந்தது சார்? அதாவது சலசலப்புகள் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. காலையில் இருந்து தேர்தல் எல்லோருமே நல்ல முறையாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க சங்கீதா என்ன பண்ணாங்க, உள்ளே போனாங்க. அப்போ சரத்குமாரன் கேட்டார், நீங்கள் உள்ளே போகக்கூடாது. அதுக்கு அவங்க சங்கீதா ஹூ ஆர் யூ டு ஆஸ்க், நீங்கள் யார் என்ன கேட்குறதுக்கு. நாங்கள் அதில் பிரச்சனைகளில் அங்கே கூட இருக்கிறவங்க ஒரு அப்படியே கூட்டம் கூட அது ஒரு பிரச்சனை மாதிரி ஆச்சு. அதில் விஷால் கொஞ்சம் யாரோ தள்ளி விட்டாங்க. ஆனால் மற்றபடி வேற யாரும் பார்க்கல. இப்போ கூட நானும் அவங்க நிரோஷா அக்காவும் விஷாலை போய் பார்த்து அவருக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். இது எந்த விதமான பிரச்சனையும் இனிமேல் வராது. ஏன்னா எங்கள் டீம்லேருந்து 5 பேர், அண்ணன் சரத்குமார், அண்ணன் ராதாரவி, அப்புறம் நான், அப்புறம் விஜயகுமார் அண்ணன், அதே மாதிரி அவங்க டீமில் கார்த்தி, அப்புறம் பூச்சி முருகன், நாசர் அண்ணன், பொன்னுண்ணன், இவங்க மட்டும்தான் இப்போதைக்கு நிற்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் ஓட்டு போடுறவங்க எந்த விதமான சந்தேகமும் நீங்கள் அடைய வேண்டாம். 5 மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பொறுமையாக வரலாம். சார், இப்போ சங்கீதா மேம் சொன்ன வரைக்கும் என்னன்னா, விஷால் அந்த ஓட்டு சீட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. அதை சரத்குமார் தடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி இருந்த சரத்குமாரனுடைய கட்சியை சேர்ந்தவங்களாம் என்னை தாக்க முயற்சித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் சங்கீதா மேம் முன் வச்சிருக்காங்களே. அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க சத்தமாக பேசினாங்க, சரத்குமார் சத்தமாக பேசினாங்க. பதிலுக்கு அண்ணன் சரத்குமார் அவர்களும் பதில் சொன்னாங்க, சத்தமாக பதில் சொன்னாங்க. நான் இங்கே தலைவர் கேண்டேன், நான் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னாங்க. அந்த பிரச்சனை அப்போ எல்லாரும் கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாகி நாங்களாம் இப்போ நானே 10-5 பேர் நாங்கள் விளக்கணும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க. இதுதான் நடந்தது. யாரும் தாக்கணும்னு யாரும் இது பண்ணலை. புரிஞ்சுங்களா? யாரும் தாக்கணுன்ற எந்த முயற்சியும் யாரும் எடுக்கவில்லை. சமாதானப்படுத்த தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க, எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சார், இப்போ காலையில இருந்தே பார்த்துட்டீங்கன்னா நிறைய அந்த ஓட்டு போடுறவங்க, ஈவன் நம்ம சச்சு மேமே எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்னுடைய இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இதுக்கான காரணம் என்ன? அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, அவங்க சந்தாவை அவங்க தான் கட்டணும். சந்தா கட்டப்படவில்லை என்றால் கார்டு இயங்காது. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க சந்தாவை கட்டினாங்கன்னா திரும்பி அவங்க கார்டு புதுப்பிக்கப்படும். இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் சட்டம். அவங்க சந்தா கட்டாமல் விட்டுருப்பாங்க சில பேர். அவங்களுடைய கார்டு அந்த இப்போ ஒரு 2013 கட்டிட்டு இப்போ 2014-15 அவங்க மறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டு இப்போதைக்கு உங்களுக்கு இயங்காது. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க அதை புதுப்பிக்கலாம். சார், இப்போ அது மட்டும் இல்லாமல் நடிகர் மோகனுடைய ஓட்டை வேற யாரோ போட்டுட்டாங்க, அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது உண்மையா? இல்லை சார், அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் நடிகர் மோகனை மோகனனுடைய ஓட்டை யாரோ போட்டிருக்காங்கன்னாங்க. அதை நாங்கள் விசாரிச்சு அந்த லிஸ்ட்லாம் அவங்க எடுத்து பார்த்துருக்காங்க. அவர் ஜட்ஜும் எடுத்து பார்த்துருக்காரு. அந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை. பிரச்சனை வரக்கூடாதுன்னா நாங்கள் அப்படியே முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அது தொடரும். 5 மணி வரைக்கும் ஓட்டு போடலாம். எல்லாரும் தைரியமாக போடலாம். சார், நிச்சயமா இந்த சலசலப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இது பற்றி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், அதாவது நாங்கள் தேர்தல் அதிகாரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையே வேண்டாம், 2 தரப்பினரும் வெளியே போயிடுங்கன்ட்டாங்க. எங்களுடைய அண்ணன் சரத்குமாரிலிருந்து 5 பேர், விஷால் அணியிலிருந்து 5 பேர், இவங்க மட்டும்தான் இருக்கணும்னாங்க. நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம் இப்போதைக்கு. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வெளியேறிட்டாங்க. அதாவது எங்கள் அணியிலிருந்து ஒருத்தரும் இங்கே இல்லை, அது மாதிரி அவர் அணியிலிருந்து ஒருத்தரும் இல்லை. 5 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஆனால் சார், இப்போ 2 பக்கமே மாற்றி மாற்றி குற்றச்சாட்டை வைக்கிறப்ப நடிகர் விஷால் அந்த பிரச்சனையை அந்த சலசலப்புக்கு பிறகு நடந்து வரப்ப மயக்கம் வர மாதிரியும் எங்கேயோ அடிப்பட்ட மாதிரியும் நடந்து வந்தார். இதை பார்க்குறப்ப என்ன நம்புறது? இல்லை சார், நான் விஷால் கேட்டேன். அவருக்கு லோ பிபின்னு சொன்னாங்க சார். லோ பிபி, அதனால எனக்கு மயக்கம் வந்துச்சுன்னு அவரே சொன்னார். நடிகை சங்கீதாவும் அதை தான் சொன்னாங்க, உங்களுக்கு லோ பிபி ஆயிடுச்சு விஷாலுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அங்கே நடந்த அந்த சலசலப்பு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. யாரும் விஷாலை தாக்கவில்லை சார். அவருக்கு லோ பிபி, அதனால ஒரு மயக்கம் வந்துச்சு. அவரை அந்த வெளியே அவர் போய் உக்காந்தாரு. இப்போ நானும் நிரோஷாக்காவும் அவரை போய் பார்த்து பேசிட்டு வரோம். ஓகே சார். ஏன்னா நாங்கள் இதை ஒரு முறையாக செய்யணும், எங்களுக்குள்ள பிரச்சனை அந்த மாதிரிலாம் கிடையாது. தேர்தல்
அதாவது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. 5 மணியோட முடியும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை சார். எந்த பிரச்சனையும் இல்லை. விஷால் கிட்ட நீங்க ஏதாவது பேசுனீங்களா? விஷால் கிட்ட? ஆமா சார். ஆமா, நான் போய் பேசினேன். விஷால் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் லோ பிபி, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. நாங்கள் பேசிட்டு தான், நான் இப்போ அவர்கிட்ட பேசிட்டு நான் இன்ட்ரெஸ்ட் அக்காவும் போய் பேசிட்டு தான் வந்தோம். நாங்கள் இப்போ வந்து தேர்தல் சுமூகமாக நடந்துகிட்டு இருக்கா? சுமூகமாக நடந்துட்டு இருக்கு. ஓட்டு போறவங்க வந்துட்டு இருக்காங்க. 5 மணியோட வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நிச்சயமாக சார். தொலைபேசி வாயிலாக நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேகமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி சார்.